இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னங்க என்ன என்னங்க பாவண்டி கையில காயம் இருக்கிறதுனால சாப்பிடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறா. அது எனக்கு தெரியாதா? பேசாம வாயை மூடிக்கிட்டு சாப்பிடுங்க. நீங்க வேற. ஏத்தா என்ன சாப்பிடுற நீ? என்னமோ ஒரு பருக்கையா ரெண்டு பருக்கையா சாப்பிட்டுட்டு இருக்க. வயசு புள்ள நல்லா அள்ளி சாப்பிடு. முடியல பாட்டி, குழம்பு கையில பட்டா ரொம்ப எரியுது. இத்தனையோடு காயம் பட்டிருக்கு, அது உனக்கு வலிக்குதாக்கும். அதெல்லாம் ஒண்ணு படாதத்தா, நல்லா வயிறு நிறைய அள்ளி சாப்பிடு. ஷோ பாட்டி புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. முடிஞ்சா சாப்பிட மாட்டேனா? ஏன் இப்படி பண்றாங்களோ? கையில சாப்பிட கஷ்டமா இருந்தா ஒரு ஸ்பூன்ல சாப்பிடு. இவன் வேற ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பான். பாட்டி ஒரு ஸ்பூன் கொடுங்க. எனக்கு அதுல சாப்பிட தெரியாதே. தாத்தா என்னப்பா? வானதி சாப்பிட சிரமப்படுறா, அவளுக்கு கொஞ்சம் ஊட்டி விடுறீங்களா? ஊட்டி விட்டா உங்களோட கொய்ய உடைச்சிருவேன். அது சாப்பிடும்போது பாதியில எந்திரிக்க கூடாதுப்பா. அப்ப கூட நான் இங்க இருந்து அங்க எப்படி ஊட்டி விட முடியும்? வானதி உன் பக்கத்துல தானே உட்கார்ந்துருக்கா. ஓம் பொண்டாடிக்கு நீயே ஊட்டி விடு. நாம அவளுக்கு ஊட்டுறதா? ஆஹா, அவளே சாப்பிட்டுக்கிட்டோம். என்னப்பா யோசிச்சுட்டு இருக்க? ஊட்டி விட. இல்ல தாத்தா, அதெல்லாம் ஒண்ணு வேணாம், அவளே சாப்பிட்டுப்பா. ஏய், காலையில இருந்து அந்த புள்ள சாப்பிடவே இல்லை. வயிற்றுக்குள்ள ஒண்ணும் இல்லாம இருந்தா அந்த புள்ள உன் கூட எப்படி வயலுக்கு வரும்? அதுவும் இல்லாம ஏதோ அந்த வயல்ல நீ ஒரு வேலை இருக்கு, எதையோ அளக்கணும் கொள்ளணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே, அதெல்லாம் நீங்க பண்ண முடியுமா? எனக்கே இப்ப ரொம்ப மயக்கமா தான் இருக்கு தாத்தா. வயலுக்கு போறது கொஞ்சம் கஷ்டம்தான். வயலுக்கு போறது கஷ்டமா? ஐயோ, அப்ப ப்ராஜெக்ட் இங்க பாரு. உனக்கு சாப்பிட கஷ்டமா இருந்தா நானே உனக்கு ஊட்டி விடுறேன். ஆனா உன்னை மன்னிச்சு ஏத்துக்கிட்டு உன் மேல உள்ள பாசத்துல ஊட்டி விடுறேன்னு மட்டும் தப்பா நினைச்சிடாதா, அதையும் சொல்லிடுறேன். நீ சாப்பிட முடியாம கஷ்டப்படுறேன்னு தான் பண்றேன், மத்தபடி ஒண்ணும் இல்லை. சரி மாமா. எப்படி இத நான் நினைச்சு கூட பார்க்கல மாமா. எனக்கு அப்படியே கனவுல மிதக்கிற மாதிரி இருக்கு. இந்த ஒரு வாய் சோறோட ருசி எனக்கு என் வாழ்க்கை முழுக்க போதும் மாமா. எனக்கு வேற எதுவுமே வேண்டாம், இதுவே போதும். என்ன ரோஹிணி கால் பண்றா? இவதுக்கு கால் பண்றா? சொல்லுடி. ஆபீஸ்ல நான் கொஞ்சம் கோவமா பேசிட்டேன், அதான் இப்ப கால் பண்ணேன். அதெல்லாம் பரவாயில்ல விடுடி, அதுக்கு சாரிலாம் நீ கேட்க வேண்டாம். ஆமா, யார் இப்போ உன்கிட்ட சாரி கேட்க போறா? நான் ஒன்னும் சாரி கேட்கலாம் கால் பண்ணல. நான் சொன்ன விஷயம் கரெக்ட் தான், அத கொஞ்சம் கோவமா சொல்லிட்டேன்னு தான் கால் பண்ணேன். அப்புறம் பிரியா எனக்கு இப்ப கால் பண்ணா. உனக்கு கால் பண்ணாளா? என்னவா? என்கிட்ட கரிகாலன் நல்ல நம்பர் கேட்டா. அவளுக்கு எவ்வளவு திமிரு! இதே வேலையா இருக்க போல இருக்கே. ஏய், அவ கரிகாலன் நம்பர்லாம் கேட்டா நீ கொடுக்காத. அதை இப்ப சொல்ற? நான் தான் அவ கேட்ட உடனே கொடுத்துட்டேனே. லூசு, எதுக்கு நீ கொடுத்த? ஏய்,
அவ ஏதோ கரிகாலன் அண்ணா கிட்ட பேசணும்னு சொன்னா, அதான் கொடுத்தேன். அப்படி அவ சொன்ன நீ கொடுத்துருவியா? கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா? என்ன யோசிக்கணும்? எனக்கு ஒண்ணும் புரியல. ஏன் கரிகாலன் அண்ணன் நம்பர் கொடுத்தா என்ன தப்பு? ஆமா, இப்ப நீ ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆயிட்டு இருக்க? நான் ஒன்னும் டென்ஷன்லாம் ஆகலையே. முதல்ல அவர் நம்பர் கொடுக்க வேணான்னு ஏன் சொன்ன? சொல்லு ஃபர்ஸ்ட். அது அதான் கொடுத்துட்டல, விடு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறமா பேசுறேன். ஹலோ. அந்த மேன மினிக்கிக்கு கரிகாலன் நம்பர் வாங்கி அவன் கிட்ட என்ன பேச போறான்னு தெரியலையே. அவ அவன்கிட்ட பேசினா நமக்கு என்ன? சரி, கரெக்ட்ஸ்க்கு மெசேஜ் பண்ணி பாப்போம். ஆயின மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. யாரா இருக்கும்? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களாவா? யார் நீங்க? உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க தான். உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களா? வேண்டப்பட்டவங்களா? எனக்கு யாருன்னு தெரியலையே. நான் க்ளூ தரேன், கண்டுபிடிங்க. க்ளூ தரேன், கண்டுபிடிங்களா? சரி, கொடுங்க. அந்த பிரியாவுக்கு கரிகாலன் நம்பர் கிடைச்சா கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டா. கரிகாலன் அவ எதுவும் போன்ல காண்டாக்ட் பண்ணாலான்னு தெரிஞ்சுக்கணுமே. சரி, அவன் ரூம்க்கே போலாம். இப்ப என்ன பண்றது? கரிகாலன் வேற ரூம சாத்திட்டு உள்ள இருக்கானே. உள்ள அவன் என்ன பண்றான்னு பார்க்கலாம்.